சுமாராக ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த செய்தின்னு வச்சுக்கோங்க. திருவரங்கநாதன் 1323 தொடங்கி 1321 பிரச்சனைகள் ஆரம்பிச்சாச்சு. அப்பவோ கோயிலை விட்டு வெளியில போயாகணுங்கிற நிர்பந்தம் பெருமானுக்கு ஏற்பட்டது. 1323 புறப்பட்டார். 1371 திரும்ப வந்தார். கிட்டத்தட்ட 48 ஆண்டுகள் இல்லை. அப்படின்னு ஒரு சமயம் யோசனை பண்ணி பார்த்தேன், ஏன் 48 வருஷம் ஸ்ரீரங்கநாதன் இப்படி வனவாசம் போனான்? பூஜை பண்ணியவர் பெருமை எவரை பூஜித்தாரோ அவருக்கும் தொற்றிக்கொண்டு விட்டது. ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போனாரோ இல்லையோ, அவரால் பூஜை கொண்ட பெருமாள் 48 ஆண்டுகள் காட்டுக்கு போனார். போகாத இடமே கிடையாது. திருவேங்கட மலையிலே பல காலம் இருந்தார். இன்னைக்கும் மலைக்கு போச்சு நீங்கள் பெருமாளை சேவிக்கிறதுக்கு உள்ளே போனீர்களானால் அவ்விடத்துல உள்ளுக்குள்ள நுழைந்தவுடனே ஒரு மண்டபம், ரங்க மண்டபம், ஸ்ரீரங்க மண்டபம்னு பேர் சொல்றார். அதை தாண்டி போனாத்தான் துவஜஸ்தம்பம். அதை தாண்டி தான் உள்ள போய் திருவேங்கடமுடையானை திருமலையப்பனை நாம் தரிசிக்க போகிறோம். அப்போ உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு இடப்புறத்திலே இருக்கக்கூடிய அந்த மண்டபம் இருக்கிறதே ஸ்ரீரங்க மண்டபம்னு பேர் வச்சிருக்கா. ஏன்னா பல வருடங்கள் ரங்கநாதன் அங்கேயே இருந்தார். அதனாலே ஸ்ரீரங்க மண்டபம்னே அதற்கு பெயர் ஏற்பட்டிருக்கிறது. 48 வருஷம் ஊர்ல இல்லையோ, அதுக்குள்ள ஊர்ல பல மாற்றங்கள். கஷ்டப்பட்டு காப்பாற்றி பெருமானை எழுந்துருள பண்ணி கொண்டு போனவர்கள் அதிலே பலர் தங்கள் இன்னுயிரையும் பெருமான் பொருட்டு ஈந்தார்கள். பல பேர் உசிரையே விட்டுட்டார். பிள்ளலோகாச்சாரியர் சுமார் 118 திருநட்சத்திரம் மிக்கவர். 1 இல்லை 2 இல்லை, 118 வயசாச்சு. அந்த வயசுலையும் தளராமல் அசராமல் அஞ்சாமல் திருவரங்கநாதனை காத்தர பொருட்டு அவர் புறப்பட்டார். ஸ்ரீரங்கத்திலிருந்து மதுரை பக்கத்துல வந்தாச்சு. ஆனைமலை தொடரிலே ஜோதிஷ்குடின்னு இன்றைக்கும் இருக்கிற ஊர். அவ்விடத்துல தான் வந்த உடனே மிகுந்த தளர்ச்சியுற்றார் அவர். இதுக்கு மேல என்னாலே பயணம் செய்ய முடியாது. என்னை வைகுண்டநாதன் ஸ்மரிக்கின்றான், அவன் நம்மை அழைக்கின்றான். இந்த உடலை விட்டுட்டு நான் வைகுண்டத்துக்கு போக போறேன்னு சொல்லிட்டு திருவரங்கநாதனை கட்டி அணைத்து உச்சி மோந்து அவன் நெத்தியிலே முத்தமிட்டு அவனிடத்துல கதற கதற சொல்லுகிறார், இயன்றவரை முடிந்தவரை இங்கு வரைக்கும் வந்து உன்னை காக்கின்ற பணியில் என்னை ஈடுபடுத்தி கொண்டு என்னால் என்ற தொண்டுகளை செய்தேன். பெருமானை வைகுண்டத்திலும் குறைவில்லாமல் தொண்டுகளை தருவாயாக அப்படின்னு கேட்டுட்டு அங்க இருக்கிற மற்ற பக்தர்களுக்கு பெருமானை எப்படி எழுந்தருளி பண்ணி கொண்டு போக வேண்டும், எந்த வழி செல்ல வேண்டும், அந்த கட்டுப்பாடுகளை அந்த கட்டளைகளை எல்லாம் பிறப்பித்து விட்டு அங்கேயே தம்முடைய உயிரை அவர் இழந்தார். அங்கிருந்தே திருநாட்டுக்கு நடந்தார். ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் அப்படின்னு சரித்திரம் சொல்லப்படுகிறது. சரி, 48 ஆண்டுகள் ஊருக்குள்ள பல மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து போச்சு. நடுவில் கொஞ்சம் அமைதி வரா போல ஆன உடனே சில பேர் என்ன பண்ணிட்டா, புதுசா ஒரு விக்கிரகத்தை பண்ணி வைத்துக் கொண்டு அந்த பெருமானையே நம்பெருமாளாக அவர்கள் தொழுது வருகிறார்கள். இப்படியே ஒரு 20-25 வருஷம் பொழுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பெருமாள் திரும்ப ஊருக்குள்ளே வருகிறார். பழைய திருவரங்கநாதன் திரும்பவும் திருவரங்கமாநகர் வந்து சேர்ந்தான் அப்படின்னு முழங்கப்பட்டது. ஆனா ஊர்ல இருக்கிற சில பேருக்கு வரலாறு எந்த அளவிற்கு அவர்களுக்கு மறந்து போயிருந்ததுனால் ஊரை விட்டு பெருமாள் வெளியில போனதே தெரியலேங்கிற அளவுக்கு. உள்ளூர்ல சில பேர் என்ன சொல்லிட்டா, திருவரங்கநாதன் தான் இங்கே ஒருத்தர் இருக்காரு, நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா வெளியில போன பெருமாள் திரும்ப வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டோம், அவர் தான் இவர்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கோம். இப்போ 2 பெருமாள் ஆகி போயிட்டா. யார் பிராச்சீனமான பெருமாள், புராதனமான பெருமாள் யாரு, யார் இதிலே நவீனர் நூத்தனர் யாரு தெரியல. சரி, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா ஊர்ல வயசுல பெரியவர்கள்னு யாரும் பெரிதாக இல்லை. ஏன்னா 12,000 பேர் ஒரே நாள்ல பன்றியாழ்வான் கலகம்னு சொல்லுவார்கள். பன்றியாழ்வான் மேட்டு கலகம். அந்த இடத்துல 12,000 பேரை தலைகளை அறுத்து கொலை செய்திருக்கிறார்கள் அந்நாளிலே அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுறது. ஊர்ல பெருசா பெரியவர்களே இல்லை. யாரோ ஒருத்தர் ஒரு சலவை தொழிலாளி இருந்திருக்கிறார். அவர் நான் சொல்றேன் வந்தார், நம்ம போராத வேலை அவருக்கும் கண்களே இல்லைங்கிற நிலைமை. அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அவர் எப்படி கண்டுபிடிப்பாருன்னா அவர் அழகா சொன்னார், 2 பெருமாள்களுக்கும் திருமஞ்சனம் பண்ணுங்கோள், வஸ்திரங்களை சாத்தி திருமஞ்சனம் பண்ணுங்கோள் அப்படின்னு சொன்னார். அந்த திருமஞ்சன தீர்த்தம் ஈரவாடைன்னு சொல்லுவார்கள். எம்பெருமான் உடுத்து களைந்த அந்த வஸ்திரம் இருக்கிறதே, எந்த துணியை உடுத்துட்டு அவர் குளித்தாரோ, அவருக்கு அபிஷேகம் நடந்ததோ திருமஞ்சனம் நடந்ததோ, அந்த துணி அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து அதை பிழிஞ்சு அதுல இருந்த தீர்த்தம் நமக்கு கொடுப்பார்கள். அதற்கு தான் ஈரவாடை தீர்த்தம்னு பேரு. அப்படி தீர்த்தம் தரப்பட்டது. அப்ப அந்த வண்ணான் அந்த சலவை தொழிலாளி சொல்றார், இவரே நம்பெருமாள், இவரே நம்பெருமாள்னு அந்த பழைய மூர்த்தியை காட்டினார். அப்ப எல்லாரும் இசைந்தார்கள். இவர் கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா அந்த திருமேனியினுடைய வாசம், அந்த திருமேனியிலே வஸ்திரம் அணிவிக்கப்பட்டால் வருகின்ற கூடுதல் வாசம், அந்த தீர்த்தத்தை பருகும் போது கிடைக்கின்ற வாசம், இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து இந்த கோயிலில் அனுபவிச்சிருக்கேன். அது என்ன என் புத்தியிலே பதிந்திருக்கிறது, அதனால கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப அந்த புதுசா வந்தவர் அந்த மூர்த்தி அவர் இன்னமும் இருக்கிறாரா? நன்னா இருக்கார். ஸ்ரீரங்கத்திலேயே நீங்கள் பெரிய பெருமாளை வணங்கும் போது முன்னே உற்சவ மூர்த்தி 48 ஆண்டுகள் காடு மேடெல்லாம் சுத்திட்டு வந்தவர் அவர் இன்றும் காட்சி தருகிறார். நம் பெருமாள்னு சலவை தொழிலாளியினாலே அபிமானிக்கப்பட்டவர் நம் பெருமாள், நம்முடைய பெருமாள் அன்றிலிருந்து நம் பெருமாள் ஆனார். அந்த புதிய மூர்த்தின்னு ஒருத்தரை பத்தி சொன்னேன் பாருங்க.
அவர் பக்கத்திலேயே இருப்பார். யக்ஞபேரராக அவர் இருக்கிறார். ஒரு கோயில் எடுத்துக்கொண்டால் அதில் பல மூர்த்திகள் உள்ளுக்குள்ளே இருப்பார்கள். ஸ்நானபேரர் அப்படின்னு சில பேரை சொல்லுவார்கள். சயனபேரர்னு ஒருத்தர் இருப்பார், ஸ்நானபேரர்னு ஒருத்தர் இருப்பார், பலிபேரர்னு ஒருத்தர் சொல்றார், செல்வர் அப்படின்னு உண்டு. இந்த மாதிரி 4-5 திருவுருவங்கள் உள்ளுக்குள்ளே நமக்கு காட்சி தருவார்கள். அதில் யக்ஞபேரராக பெருமாள் காலை நீட்டின் படுத்துட்டு இருக்காரா, முன்னாடி உற்சவமூர்த்தி ரங்கநாதன் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமாரோட இருக்காரா, அந்த ரங்கநாதனுக்கு இடப்புறத்திலே பார்த்தீர்களானால் அந்த யக்ஞபேரரும் காட்சி தருகிறார். கொஞ்ச காலத்துக்கு அங்கே திருவரங்க செல்வனாராக இருந்து அவர் அரசாட்சி புரிந்தவர் அவரும் இருக்கிறார். இந்த கதையெல்லாம் இருக்குன்னா நம்பெருமாள்ங்கிற பெயர் அப்போது ஏற்பட்டது.